அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியோட இபிஎஃப்ஓ ஏபிஎஃப்சி அதாவது இபிஎஃப்ஓல அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து இப்போ யூபிஎஸ்சி நடத்த போறாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இப்போ அந்த ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. இதுல பாத்தீங்க இதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் நம்ம உடைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பாடி வந்து இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் எதுக்காகனா இந்த இபிஎஃப்ஓக்காக இவங்க கண்டக்ட் பண்றாங்க. எந்த போஸ்ட்டுக்காக? ஏபிஎஃப்சிக்காக. எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80 வேகன்சி இருக்கு. இதோட பே ஸ்கேல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல் 10ஓட பே ஸ்கேல் கிட்டத்தட்ட பேசிக்கே 51,000 வரும். இதுல மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,000ல இருந்து 96,000க்குள்ள உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டேக் ஹோமே வந்து ஒரு 95,000 நீங்க உங்களுக்கு சேலரி பேக்கேஜா வரும். ஓகேங்களா, ஸோ நோட்டிபிகேஷன் வந்து 19th ஆகஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆக போறதுன்னு பாத்தீங்கன்னா 22nd ஆகஸ்ட். அதுக்கப்புறமா வந்து எப்போ க்ளோஸ் ஆக போகுதுன்னா 11th செப்டம்பர் க்ளோஸ் ஆக போகுது. வெறும் குவாலிஃபிகேஷன் அதே தான், டிகிரி, பேச்சுலர் டிகிரி தான். ஓகேங்களா, ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் இதுக்கு. மெயின்ஸ் கீன்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்க யார் யாரெல்லாம் பிலிம்ஸ் வந்து நான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் அதிகமான சான்ஸ் இருக்கு. மற்றவங்களும் கவலைப்படாதீங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் இருந்ததுன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டு பிவைக்யூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பிலிம்ஸ் பிளஸ் இன்டர்வியூ, அவ்வளவுதான். இது ரெண்டு தான் வச்சு எடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸுக்கு வந்து 75% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, இன்டர்வியூக்கு வந்து 25% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு 2 ஹவர்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் வேகன்சி ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. 80 வேகன்சிஸ்ல கிட்டத்தட்ட அதுல வந்து அன்ரிசர்வ்டுக்கு 29, இடபிள்யூஎஸ்க்கு 8, ஓபிசிக்கு 18, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு வந்து 10. ஓகேங்களா, டோட்டலா வந்து 80 வேகன்சிஸ். ஸோ அப்ளிகேஷன் டேட் அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஆனா வந்து எப்ப எக்ஸாம் அப்படிங்கிற அந்த டேட் வந்து இன்னும் சொல்லல. ஓகேங்களா, இதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 23rd 2023ல ஒரு வாட்டி இந்த எக்ஸாம் நடந்திருக்கு, 2025ல ஒரு வாட்டி இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த ரெண்டு வாட்டியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து 120 நாள் கழிச்சு கரெக்டா எக்ஸாக்டா இல்ல 123 124 டேஸ் கழிச்சு வந்து அந்த எக்ஸாம் டேட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப அதுக்கப்புறமா வந்து யூபிஎஸ்சியோடைய கேலண்டரை பார்க்கும் பொழுது ரிசர்வ்டு சில டேட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. அதுல எதோட இது ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 19th டிசம்பர். ஓகேங்களா, அந்த டேட் வந்து இதுக்கு ஒரு டேட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க. மேபி இன் 19th டிசம்பர் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணப்படுது. ஓகேங்களா, அது வந்து இது ஆனா அஃபிஷியல் கிடையாதுங்க. பட் அவங்கவுங்களோட கெஸ்ஸை பத்தி சொல்றாங்க. இது கொஞ்சம் லாஜிக்கலாகவும் இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேச்சுலர் டிகிரி தான். நீங்க வந்து பிலிம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்களும் எல்லாருமே யார் யாரெல்லாம் பிலிம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் தான் இதுல இருக்கக்கூடிய கேட்ச். யூஆர் அதாவது வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியே 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா, அப்போ இது ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ஓபிசிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 38, அதுக்கப்புறமா வந்து எஸ்சி எஸ்டி கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓகே, அண்ட் தென் செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லியாச்சு. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ரெண்டு பார்ட்டா வந்து இருக்கு. ஓகேங்களா, செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டா இருக்கு. செக்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ். செக்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர், ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் தென் சோஷியல் இஷ்யூஸ், அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமி. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களுடைய யூபிஎஸ்சியோடைய சிலபஸுக்கு ஒத்து போற ஓவர்லாப் ஆகக்கூடிய இது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர் இபிஎஃப் ஓடுது, அதாவது வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா, அதுலயும் சில பேசிக் இது இருக்கு. ஓகேங்களா, கண்டென்ட் இருக்கு. ஓகே, அத நான் கலெக்ட் பண்றேன். ஓகேங்களா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன். அப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் வந்து ப்ராமிஸ் பண்ணலங்க, ஆனா கிடைச்சது அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, கிஷோர் ஃபார் யூபிஎஸ்சி டெலிகிராம் சேனல், அதுல நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, KSHORE ஃபார் யூபிஎஸ்சி இந்த டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணல. ஓகேங்களா, எனக்கு கிடைச்சதுன்னா நான் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுமே ஓகே. மற்றபடி இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்க லூசன்ட்ல படிச்சுக்கலாம். லூசன்ட் அந்த புக் இருக்குல்ல, அதுல படிச்சுக்கலாம்.
அண்ட் தென் வந்து ஜென்ரல் எபிலிட்டி நீங்க ஆல்ரெடி அந்த படிக்கிறது தான், நம்மளோட சிசாட்டுக்கு படிக்கிறது தான் இதுக்கும் வந்து அப்ளை ஆகும். பிளஸ் வந்து பிவைக்யூஸ் ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா இவங்க எந்த மாதிரியான மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் எபிலிட்டி கேட்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இருந்தா அதை விட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? மற்ற இதுக்கெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்குவோம். நெகட்டிவ் மார்க்கிங் இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? 1/3 ஆஃப் த மார்க்கிங் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். அப்போ சிலபஸை நம்ம 5ஆ உடைச்சோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷனுக்கு என்ன படிக்கிறோமோ அது மேஜர் சங்க்ல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ உடைய அந்த சோசியல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், லேபர் லாஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்க தனியா ஒரு பக்கெட்ல வைக்கலாம். தேர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், அப்புறமா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அப்புறமா வந்து ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ். ஓகே, இது இப்போ குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துடும். நவம்பர்ல நீங்க குரூப் 2 எழுதுவீங்க, இங்க வந்து நீங்க டிசம்பர்ல நீங்க இபிஎஃப் எழுதுவீங்க. ஸோ எல்லாமே டிஎன்பிசியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், யார் வேணாலும் இதை ஓவர்லாப்பிங்கா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஆனா வந்து ஏபிஎஃப்சி இஸ் நாட் ஈக்குவல் டு யூபிஎஸ்சி பிலிம்ஸ். இதுக்கு படிக்கிற அந்த சிலபஸ் மட்டும் இதுக்கு படிச்சா போதுமானா போதாது, அதோட அதிகமாகவும் படிக்கணும். அதே மாதிரி வந்து வெறும் பிலிம்ஸ் தான் அப்படிங்கிறதுனால அக்யூரசியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா பிலிம்ஸ் அதோட ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் அக்யூரசி அதிகமா இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. ஓகேங்களா? பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சிருங்க இனிஷியலா. ஓகே, அதோட அதுக்கப்புறமா வந்து ஏபிஎஃப் அந்த கோரான அந்த சோசியல் செக்யூரிட்டி, லேபர் லாஸ், இதெல்லாம் நான் குரூப்ல போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அந்த கண்டென்ட் எடுத்து போட ட்ரை பண்றேன். அப்படி வந்துச்சுன்னா பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ, யாராவது தெரிஞ்சவங்க யாருக்கிட்டனா இருந்ததுன்னா வாங்கி படிங்க. ஓகே, இல்ல நான் கோர்ஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எடுடேப் அப்படின்னு வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எடுடேப்ல ஒரு கோர்ஸ் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அனுஜ் ஜிண்டால், ஓகேங்களா, அவங்க வந்து அதே மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அனுஜ் ஜிண்டால்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க ஒரு கோர்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாம வந்து இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கோர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. எதுன்னு பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து காசு கட்டி படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதர் ஏரியாஸ் லைக் மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர், இதெல்லாமும் கொஞ்சம் பாருங்க. பிளஸ் வந்து பிவைக்யூ மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணலனாலும் யாராவது ஏதாவது நான் சொன்ன இதுலாம் மார்க் டெஸ்ட் அந்த இது போட்டிருப்பாங்க, டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்பாங்க. அந்த டெஸ்ட் சீரிஸை வந்து போட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் போய் எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இபிஎஃப்ஓ ஏபிஎஃப்சியோடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதையும் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் ஆல்சோ பி எ ப்ரிலூட் ஃபார் யுவர் மெயின் பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் 2027. அந்த 2027க்கு அந்த பிலிம்ஸ்க்கு ரன் உள்ள போகிறதுக்கு இதுவும் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இதையும் சைட் பை சைட் படிச்சுட்டு, பட் டோன்ட் லூஸ் ட்ராக் ஆஃப் யுவர் மெயின்ஸ். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் ரெண்டுத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.